வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லைனிங் சுடிதார் எடுத்து வச்சுருக்கோம். அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க. அதில் காலர் நெக் வச்சு கட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் சுடிதார் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து டாப் மெட்டீரியல், இது வந்து லைனிங் மெட்டீரியல், இது வந்து ஷால் எதுவும் வேலை கிடையாது, உரம் வச்சிடலாம். இப்போ டாப்பும் உரம் வச்சிடலாம். எடுத்தோடனே பேண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இதுதான் பேண்ட்டு மெட்டீரியல். இந்தமாதிரி அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. அளவு ட்ரெஸ்ஸு டாப்பு பேண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பேண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இதே அளவு தான். இந்தமாரி 4 பீஸ் வர மாதிரி மடித்து போட்டுருங்க. 1 2 3 4 கரை பீஸு இந்த பக்கம் வர மாதிரி போட்டுருங்க. மடிப்பு வந்து இந்த பக்கம் வந்துடணும். இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சின்ன ஸ்கேல் வந்து சுடிதாருக்கு செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி பெரிய ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த அளவு நேர் பண்ணி மார்க் பண்ணுறதுலாம் இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைனாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இதுனால் உங்களுக்கு பாதியாக இந்த அளவு பாதி போட்டு அதுக்கப்புறம் பாதி போடணும். இந்தமாதிரி லென்த்து இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரே லைனாக முடிஞ்சிடும். போட்டாச்சு. இப்போ பேண்ட்டு லென்த்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ பேண்ட்டு எடுத்துகிட்டு மொத்தம் லென்த்து எவ்வளோ வருதுன்னு அளந்துக்கலாம். பேண்ட்டோட லென்த்து வந்து 38க்கு வந்து நம்ம இந்த அளவு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த மேலே வந்து இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். க்கு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து மேலே வந்து 7 இன்ச்சு வேணும். 8 இன்ச்செலாம் வச்சா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மேலே பெல்ட் பீஸுக்கு இந்த அளவு பெல்ட் பீஸ் வரீங்களா, இது வந்து 7 இன்ச்சு தான் இருக்கணும். இல்லைனா 6.5 கூட இருக்கலாம். 8 வச்சா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த டாப்பு போடும்போது வெளியில் தெரியும். அதுக்காக வந்து இங்கே 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, அந்தளவு விட்டு இங்கே 7 வந்துடும். அப்போ நம்மளுக்கு இங்கேருந்து வந்து 6.5. பேண்ட் ஒயரை வந்து 38. அப்படியே வந்து ஒரு அளவு மார்க் பண்ணிங்க 38. இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நம்ம பிடிக்கிற அளவு விட்டு 7, இங்கே வந்து 38. இப்போ இந்த சின்ன ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு விட்டாச்சுங்களா. இங்கே இந்த டீஸ் மார்க்லேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. உள்ளே மடித்து கேன்வாஸ் மடித்து தப்பீங்களா, அதுக்கு 2 இன்ச்சு 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் போட்டாச்சுங்களா. இப்போ வந்து இந்த பேண்ட்டில் எந்த அளவு, சில பேர் பட்டியாலை கேட்பாங்க. பட்டியாலைனா இருக்கிற லூஸ் வச்சிடலாம். இந்த பேண்ட்டில் நம்ம எந்த அளவு இருக்கோ அளந்துக்கலாம். அந்த 18 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துட்டு 18 இன்ச்சு வச்சிடலாம். இந்த பேண்ட்டோட இந்த இறக்கம் அளவு சுடிதாரில் இதே அளவு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இதே அளவு வச்சிடலாம். 8 இன்ச்சு இருக்குது. இந்த மேலே இருந்து 8 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுடலாம். இப்போ இந்த பேண்ட்டோட கால் சுற்றளவு இந்த அளவு மடித்து போட்டுக்குங்க. இந்த அளவு பேண்ட்டை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இந்த அளவு துணி இருந்தால் போதும். ஏன்னா அவ்வளோ லூஸ் பண்ண மாட்டாங்க. பேண்ட்டு அவ்வளோ லூஸ் டைட் வராது. இதுக்கு எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் போதும். இந்த அளவு வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் லைட்டாக இப்படி பெண்டு வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுதான் பேண்ட்டோட அளவுக்கு. இப்போ பேண்ட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ கீழே வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச்சு விட்டுருக்குங்க இல்லையா, இந்த அளவு விட்டுட்டு இப்போ இந்த அளவு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். இந்த அளவு அப்படியே விட்டு போதும். இந்த அளவு துணி இருந்தால் போதும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து இந்த அளவு அப்படியே பெண்டு பண்ணி எடுத்துடுங்க. பேண்ட்டு கட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுக்கு மடிக்கிற அளவு. வெரி சிம்பிள். இப்போ மேலே இந்த பெல்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டம் இருக்குங்க, இந்த மேலே பெல்ட் பீஸ் இந்த மாதிரி 2 டபுளாக இருக்கும். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அளந்துக்கலாம். 22 இருக்குது. 22 அப்படியே கணக்கு பண்ணி நல்லா இந்த அளவு சின்னது பெருசுமாக இல்லாமல் இந்த கரை பீஸ் வந்து வர அளவுக்கு அப்படியே மடித்து போட்டுக்கலாம்.
இந்த அளவு இப்போ நம்ம எத்தனை பீஸாக மடிச்சோன்னா 4 பீசஸ் வரும் இதில். அப்படியே மடிச்சுட்டு 4 பீசஸ் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து 22 அப்படின்னா இதில் வந்து 11 இன்ச்சு போதும். ஏன்னா இதில் வந்து 1 2 4 பீஸ் இருக்கு இல்லையா, அதனால் 11. நம்மளுக்கு இது வந்து இங்கே நம்ம மேலே 1 இன்ச்சு மடிச்சிடுவோம், கீழே 1 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு வச்சுருவோம். 1.5 இன்ச்சு, இது ஒரு 7 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சு சேர்த்தா 8.5. நம்மளுக்கு ரெடி வந்து கரெக்டாக மேலே பெல்ட் பீஸு 8.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவு மார்க் போட்டுருங்க. கரெக்டாக 8.5 இன்ச்சு போதும். இப்போ 8 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சின்ன ஸ்கேலை இதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இந்த அளவு போட்டு இங்கே வந்து இந்த அளவு அப்படியே ஒரு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு ரெடி வந்து இது எக்ஸ்ட்ரா உள்ள மடிக்கிறதுக்கு துணி. இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இது மேலே பெல்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கரை பீஸ் வரும், இந்த 4 பீஸ் வருது இல்லைங்களா, இதில் வந்து நம்மளுக்கு நாடாவுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம என்னென்ன கலர் போடுறோமோ அதே சேம் கலர் நாடா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதில் நம்ம ஒரு இன்ச்சு விட்டு இந்த அளவுக்கு அப்படி இது வந்து இப்போ நாடாவை கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எதாவது டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். இந்த அளவுக்கு இப்படி வந்துடும். இங்கே 1 இன்ச்சு முடிச்சிடுவோம், இங்கே 1 இன்ச்சு மடிச்சிடுவோம். லென்த்து 38 கரெக்டாக வந்துடும். பேண்ட்டு பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து நாடா பீஸ். இது இப்போ பேண்ட்டை அப்படியே மடித்து வச்சிடலாம். அளவு பேண்ட்டு மடித்து வச்சிடலாம். இப்போ டாப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இதை போட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் 2ஆக மடித்து போட்டுருங்க. இது 3/4 கை இருக்குது, இதே அளவு தான் வேணும். இதில் வந்து லைனிங் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்மளுக்கு 2 மீட்டர் போதும். இது 3/4 கைனா கைக்கு லைனிங் தேவைப்படாது, அதனால் 2 மீட்டர் போதும். டாப்பு லென்த்து வந்து 39 இருக்குது. நம்மளுக்கு இந்த 39 போதும். லைனிங் மெட்டீரியல் வந்து கரெக்டாக 2 மீட்டர் போதும். இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த தொட்டு பிட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க, அதனால் இதை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு 2ஆக மடித்து போட்டுருங்க லைனிங்கை. இப்போ 2 பீஸாக இருக்கு இல்லையா, மடிப்பு அப்படியே இருக்கும், அந்த மடிப்பை அப்படியே வச்சுருங்க. இந்த அளவு மடிப்பு போட்டாச்சுங்களா. இப்போ நம்மளுக்கு டாப்போட லென்த்து வந்து இப்படி மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இதை அப்படியே மடித்து போட்டு மார்க் பண்ணுவாங்க. அது வந்து பர்ஃபெக்டாக வராது உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம். ஹைட்டுக்கு மட்டும் இந்த அளவு எடுத்துக்கலாம். இங்கே வந்து 2 இன்ச்சு கம்மியாகவே விட்டுருங்க ஒரிஜினலில். இந்த ஷோல்டர் அளவு மட்டும் இங்கே மார்க் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஆம்பல் இங்கே ஒரு அளவு, இங்கே ஒரு அளவு வந்துடும். சைடு கட்டு இல்லையா, இங்கே ஒரு அளவு வந்துடும். இதை இப்போ டாப்பு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ஆமூல் அளவு, இது வந்து அந்த ஷேப் அளவு, இது வந்து சைடு ஓப்பன் அளவு. இப்போ டாப் எடுத்து வச்சுருங்களா, ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம். இதில் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னா, ஏன்னா காலர்னாலே ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக வரும். மற்றபடி ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி அந்த நெக்கெலாம் வந்துன்னா 6 இன்ச்சு தான் வரும். இது ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு ஷோல்டர் 15 7.5. நம்மளை பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு 7.75 வச்சுருங்க ஷோல்டர் அளவு. இப்போ இந்த அளவு டாப்பில் பாடி லிஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கலாம். பத்தொம்பது இன்ச்சு இருக்குது. 19 பாதி வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த ஷேப் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஷேப் அளவு வந்து 16 இன்ச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே 9 வைக்கணும், இங்கே 8 வச்சாலே போதும். இதுக்கு 1 இன்ச்சு கம்மியாக வச்சாலே அந்த ஷேப் வந்துடும். இப்போ 16 இன்ச்சு இருக்குல்ல, 8.25 வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த அளவு, இந்த சைடு ஓப்பன் இந்த சைடு ஓப்பன் அளவு எடுத்துக்கலாம். 20 இருக்குது,
அந்த 20ல் பாதி 10 இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த கீழே டவர் இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை அப்படியே பாதியை போட்டு அளந்துக்கோங்க. இதில் எவ்வளோ இருக்குதுன்னு அப்படியே டேப்பில் அளந்துக்கோங்க. 12 இன்ச்சு இருக்குது. இந்த 12 இன்ச்சு அப்படியே வச்சிடலாம். இங்கே 10, 2 இன்ச்சு மேக்ஸிமம் 10 இங்கே வச்சோன்னா இங்கே 12 இன்ச்சு 2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வரும். ரொம்ப பெருசாக வச்சாலும் அப்படி ஒரு மாதிரி கிராஸாக போய்டும், அது நல்லா இருக்காது. இதுக்கும் 2 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். இப்போ இந்த அளவு மார்க் போட்டுருங்க இல்லையா, இந்த அளவு வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு மேலே பாடியில் பிடிக்கிற அளவு. இது ஷேப்புக்கு இந்த அளவு ஒரு ஸ்கேலில் நீங்கள் புதுசாக பழகும்போது இதுமாதிரி ஸ்கேலில் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக. இப்போ வந்து இந்த பெரிய ஸ்கேல் வச்சு இந்த அளவு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த ஷேப் இதிலேருந்து வந்துடும். இந்தமாதிரி ஷேப் வந்தால் தான் சுடிதாருக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ ஷேப் கொடுக்குறோமோ அவ்வளோ நீட்டாக வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த 1.5 இன்ச்சுனா இந்த ஸ்கேல் அளவே கூட மார்க் பண்ணிக்கலாம். அதிகமாகலாம் துணி விடாது. அதிகமாக துணி விட்டால் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இவ்வளோ தான் விடணும். இந்த அளவு வச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதுக்கு இது ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதை வச்சு மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்ட் சைஸு. இது வந்து எக்ஸ்ட்ரா துணி பிடிக்குது. இந்த ஆமூல் சைஸ் வந்து அப்படியே இதில் ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு சுடிதார் அளவு. சுடிதார் ஈஸி கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுவும் இந்த முறையிலும் கட் பண்ணலாம், இன்னும் அடுத்தது வேறு முறையிலும் போட்டுறோம். இப்போ வந்து கட்டிங்கில் போகலாம் வாங்க. நீங்கள் மேலேருந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிங்களா, இந்த ஆமூல் சைஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா மார்க் போட்டிருங்க இல்லையா, அந்த அளவு கட் பண்ணாலே போதும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்மளுக்கு ஆமூல் சைஸ் அளவு. இது வந்து சைடு ஓப்பன். இது காலர் நெக் இருக்கிறதோட நெக்கு வந்து இப்போ கட் பண்ணக்கூடாது. இந்த அளவு இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம 3 இன்ச்சு வச்சுருக்கோம். ஏன்னா காலர்னாலே ஷோல்டர் பெருசாக வந்துடும். நார்மல் நெக்குனா ஷோல்டர் பெருசாக வராது. இப்போ இந்த அளவு லைனிங் கட் பண்ணி எடுத்தாச்சு. கீழே வந்து சின்னது பெருசாக இருந்ததுன்னா அப்படியே இந்த அளவுக்கு லைட்டாக பெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 3/4 இருக்கு இல்லையா, அதுக்கு கைக்கு லைனிங் வேண்டாம். லைனிங் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த ஒரிஜினல் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரிஜினல் பீஸ் இருக்குங்க இல்லையா, உங்களுக்கு இப்படி 4ஆக மடிச்சும் கட் பண்ணலாம். ஏன்னா 4ஆக மடிக்கும்போது உங்களுக்கு 3/4 கைக்கு கம்மியாக தேவைப்படும். இப்போ இந்த எவ்வளோ அளவு வச்சுக்கிறோமோ இந்த அளவுக்கு அளந்துக்கலாம். மொத்தமே 14 இன்ச்சு இருக்குது. இந்த 14 அளவு எடுத்துக்கிறீங்களா, இது இப்போ வந்து 2 பீஸாக மடித்து போட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு தேவை 14 இன்ச்சு தான் வேணும். இதிலேருந்து வச்சு 14 14 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே அதே அளவுக்கு 14 இன்ச்சு வச்சுருங்க. இங்கே ஒரு 14 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ரெடி அளவே 14 அளவு தான். இப்போ இந்த அளவு 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்குங்க இல்லையா, இதை அப்படியே மடித்து போடுங்க. இந்த 14 எங்கே வச்சு டிஸ் மார்க் பண்ணுமோ இந்த அளவுக்கு அப்படியே மடித்து போடுங்க. இப்போ இந்த துணி ஃபுல்லாக நமக்கு 3/4 மிச்சமாகிடும். இந்த துணி ஃபுல்லாக அதனால் நம்மளுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி எடுத்தோமோ இந்த துணி நம்மளுக்கு அவ்வளோ மிச்சம்தான். இப்போ 14 அளவு வச்சாச்சுங்களா, அப்படியே இந்த அளவுக்கு மடிச்சிக்கலாம். நம்மளுக்கு டாப்போட உயரம் வந்து 39. இங்கேருந்து 39, இங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதனால 39.5 விட்டுடலாம். இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ இந்த மடித்து போட்டு இதுக்கு மேலே இந்த லைனிங் பீஸை போட்டுக்கலாம். இந்த லைனிங் பீஸ் மேலே ஷோல்டர் அளவு விட்டுருக்கோம் இல்லையா, இந்த அளவு அப்படியே ரெண்டுமே ஒரே அளவு போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு லைனிங் இதுக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் எவ்வளோ இருக்கோ அதே அளவு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். ப்ளவுஸுக்கெலாம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுற மாதிரி வரும். இது நம்ம ஒரே சைஸாக அப்படியே மேலே தையல் போட்டுக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த ஷேப் அளவு அப்படியே நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ
இந்த அளவு ஒரு அரைக்கத்து போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு சுடிதார் அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, பெருசாகவே இருக்குது. இதை ரெண்டாக மடிச்சுட்டு இதில் இருக்குங்க இல்லையா, இதை வந்து அப்படியே மடித்து போட்டுருங்க. இந்த அளவு அப்படியே ஒரு போல் பண்ணுங்க. உங்களுக்கு 3/4 ஜாயிண்ட் இல்லாமல் துணி வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி மீதி பண்ணி துணி எடுக்கிறதுக்கு இந்த அளவு போட்டுருங்க. மடித்து போட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்லீவ் சுற்றளவு இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு டேப்பால் அறுந்துக்கலாம். ஸ்லீவ் சுற்றளவு வந்து 10 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. இப்போ ஸ்லீவ் லென்த்து இந்த அளவு கொஞ்சம் லைட்டாக மடிக்கிற அளவுக்கு விட்டுட்டு அப்படியே ஸ்லீவ் லென்த் வச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவு இருக்குது. அப்படியே ஆம்ஹோல் அளவு வச்சு இந்த அளவு மார்க் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஸ்லீவ் லென்த்து. இந்த அளவு வச்சு ஒரு நீட்டாக ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து 1 இன்ச்சு அந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தால் போதும். இதை அப்படியே எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பிடிக்கிற அளவு. இதில் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இதை நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, 2 ஆம்ஹோல் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குது. இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆம்ஹோல் சைஸ் கரெக்டாக வந்துடும். இதுதான் சுடிதாரோட ஸ்லீவு. இதுக்கு ஆம்ஹோல் இந்த கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு இது கைக்கு திருப்பி போடுறதுனாலே கைக்கு லைனிங் தேவைப்படாது. இதுக்கு லைனிங் வேண்டாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது வந்து வேஸ்ட்டு துணி தான். இந்த பார்டர் வந்து காலருக்கு கொடுத்துக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணணுமோ நெக்கு கொடுத்துக்கலாம். டிசைனுக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கில் மட்டும் நெக் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது கட் பண்ணலாம். இந்த அளவு இல்லையா, காலருக்கு வந்து எக்ஸ்ட்ராவே கட் பண்ணுற மாரி வராது. இதுக்கு மேலேயே வந்துடும். உங்களுக்கு காலருக்கு லைட்டாக தான் கட் பண்ணுற மாரி வரும். இது வந்து டபுள் பீஸாக இருக்குங்க இல்லையா, இதை எடுத்துருங்க. இது பேக் வந்துடும். பேக்கில் நெக்கே இறக்கக்கூடாது. ஏன்னா காலருக்கு வந்து நெக்கு கட் பண்ணுற மாரி வராது. இது பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் இதுதான் ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்தாச்சு. இப்போ நெக்கு வந்து காலர் நெக்குன்னா முன்னாடி மட்டும் தான் கட் பண்ண இந்த அளவுக்கு இதே ஷேப் தான் நெக்குக்கு. காலர்லேயே நிறைய மெத்தட் இருக்குது. இது உங்களுக்கு அளவு சுடிதார் கொடுத்தா இதே காலர் நெக்கு கட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 ஊக்கு வர மாதிரி வச்சா தான் தலை போட முடியும். அதுக்காக தான் இந்த ஓப்பன் வைக்கிறது. நம்மளுக்கு ஒரு 3 இன்ச்சு இறக்கலாம். இதிலேருந்து 3 இன்ச்சு போதும். இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே ஓப்பன் வந்து 5 இன்ச்சு வச்சுருங்க. அப்போ தான் தலை போட முடியும். காலர் வந்து இதிலேருந்து வந்துடும். அப்படியே தலை போடுற மாதிரி வந்துடும். இப்போ இதில் ஓப்பன் இருக்குங்க இல்லையா, இந்த ஓப்பன் வந்துடும். இந்த ஓப்பன் வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இதிலேருந்து அப்படியே போட்டுக்கலாம். ப்ளவுஸ் சுடிதார் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதார் கட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.